இந்தியாவின் சிலிக்கான் வேலி அப்படின்னு பெங்களூர் நகரை நம்ம சொல்றோம். கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் அலுவலகங்களும் நிறைந்திருக்கு. பல்வேறு ஸ்டார்ட் நிறுவனங்களும் பெங்களூர்ல தான் தங்களுடைய அலுவலகங்களை திறந்திருக்காங்க. இதனாலதான் பெங்களூரை நம்ம இந்தியாவின் சிலிக்கான் வேலி அப்படின்னு அழைக்கிறோம். இருந்தாலும் பெங்களூர் நகரத்துக்கு உள்கட்டமைப்பு பிரச்சனை, டிராபிக் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்குங்க. இதன் காரணமா பல்வேறு நிறுவனங்களும் பெங்களூரை விட்டு நம்ம வெளியில போயிடலாமா அப்படிங்கிற யோசனைக்கும் போயிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் பெங்களூருக்கு மாற்றா ஐடி மற்றும் ஜிசிசி மையங்களுக்கான ஒரு நகரமா சென்னை இப்போ படிப்படியா உருவாகிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 33 ஐடி பார்க் புதுசா அமைக்கப்பட இருக்கு. சென்னையில எல்என்டி நிறுவனம் தன்னுடைய இனோவேஷன் கேம்பஸ 5.3 மில்லியன் சதுர அடி பரப்புல அமைக்க இருக்கு. அதே போல ஓஎம்ஆர்ல சாத்வா நாலேஜ் சிட்டி, டிஎல்எஃப் டவுன், பாக்மானே துறைப்பாக்கம், ஒலிம்பியா போரூர் அப்படின்னு பல நிறுவனங்களும் சென்னையில போட்டி போட்டுக்கிட்டு ஐடி பூங்காக்களை அமைக்க இருக்காங்க. ஜிசிசி மையங்கள் அதிக அளவுல சென்னை நோக்கி படையெடுக்கிறதும், ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய அலுவலகங்களை விரிவாக்கம் செய்யறதும் இந்த அலுவலக கட்டுமான பணிகளோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். இதன் மூலமா அடுத்த வருஷங்கள்ல சென்னையில ஐடி அலுவலகங்களினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது பல மடங்கு உயர இருக்கு. இது சென்னையின் ஒரு பகுதி மட்டும் இல்லாம அம்பத்தூர்ல ஸ்டார்ட் ஆகி ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் அமையறதுதான் மற்றொரு சிறப்பு. ஏற்கனவே டிசிஎஸ் நிறுவனம் சிறுசேரியில தன்னுடைய அலுவலகத்தை விரிவாக்கம் செஞ்சுட்டு வருது. சோ கேப்ஜெமினிஸ் நிறுவனம் சிறுசேரி அலுவலகத்தை விரிவாக்கம் செய்றாங்க. அடுத்த 5 வருஷங்களுக்குள்ள சென்னையில 45 இருந்து 55 மில்லியன் சதுர அடி பரப்பளவிலான அலுவலக இடங்கள் உருவாக இருக்கு. தனியார் நிறுவனங்கள் தொடங்கி அரசு நிறுவனங்கள் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு அலுவலக இடங்களை உருவாக்க இருக்காங்க. பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது சென்னையில அலுவலக ரியல் எஸ்டேட் விலைகள் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. இப்போ திறன்மிகு ஊழியர்களுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசும் ஐடி, டேட்டா மையங்கள், ஜிசிசி மையங்கள் இதை எல்லாத்தையும் கொண்டு வர இலக்கோடு பல இலக்குகளை வகுத்து நிறுவனங்களுக்கு சலுகைகளும் வழங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெங்களூருக்கு நிகரான வளர்ச்சியை சென்னை அடையணும் அப்படின்னா மேலும் சில போக்குவரத்து ரீதியிலான உள்கட்டமைப்புகள் பெங்களூர் போல நைட் லைஃப் உள்ளிட்டவற்றை உருவாக்கினா சிலிக்கான் வேலியா உருவாகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் சென்னை சிட்டிக்கு இருக்குன்னு தான் சொல்லணும்.